பள்ளிகளில் 5 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கட்டாய தேர்ச்சி முறையை ரத்து செய்து மத்திய கல்வி அமைச்சகம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. குழந்தைகளின் கற்றல் திறனை மேம்படுத்தும் நோக்கில் மத்திய அரசு இந்த முடிவை எடுத்துள்ளதாக மத்திய கல்வித்துறை செயலாளர் சஞ்சய்குமார் தெரிவித்துள்ளார். இந்த புதிய விதியானது கேந்திரிய வித்யாலயா, நவோதயா வித்யாலயா மற்றும் சைனிக் பள்ளிகள் உள்ளிட்ட 3000க்கும் மேற்பட்ட மத்திய அரசால் நடத்தப்படும் பள்ளிகளுக்கு பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விஷயத்தில் ஒவ்வொரு மாநிலமும் அதன் சொந்த அணுகுமுறையை தேர்வு செய்யலாம் என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. தற்போது மாற்றியமைக்கப்பட்டுள்ள இந்த விதிகளுக்கு கல்வியாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். கிராமங்களில் மாணவர்கள் கல்வி கற்பதை தடுத்து நிறுத்தும் முயற்சி என கூறுகின்றனர். இதனால் பள்ளிகளில் டிராப் அவுட் எனப்படும் இடைநிறுத்தம் அதிகரிக்கும் அபாயம் உள்ளது என்கின்றனர். குடியரசு தின விழாவில் தமிழக அரசு ஊர்தி புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கு திமுக அரசின் திறனற்ற நிர்வாகமே காரணம் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் அதனை தமிழக அரசு மறுத்து விளக்கமளித்துள்ளது. 2025ஆம் ஆண்டு அணிவகுப்பில் தமிழ்நாடு ஊர்தி பங்கேற்க இயலாது. டெல்லியில் குடியரசு தின அணிவகுப்பில் 15 மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களின் அணிவகுப்பு அலங்கார ஊர்தி பங்கேற்க தேர்வு செய்யப்படும். ஆனால் சுழற்சி முறையில் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது. அனைத்து மாநிலங்களாலும் எல்லா ஆண்டுகளிலும் பங்கேற்க இயலாது. 2024 அணிவகுப்பில் தமிழ்நாடு அலங்கார ஊர்தி பங்கேற்றது. இனி அடுத்து 2026ஆம் ஆண்டு அணிவகுப்பில் பங்கேற்க இயலும் என்று விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. வெளிப்படைத்தன்மை கொண்ட தேர்தல் முறையை ஒழிக்கும் வகையில் தேர்தல் நடத்தை விதிகள் 93 உட்பிரிவு 2 உட்பிரிவு ஆவில் செய்யப்பட்டுள்ள ஆபத்தான திருத்தத்தால் மக்களாட்சி தனது மிகப்பெரும் அச்சுறுத்தலை மத்திய பாஜக அரசிடமிருந்து எதிர்நோக்கியுள்ளது. குறிப்பிட்ட வாக்குச்சாவடியின் சிசிடிவி காட்சி பதிவுகளை வழங்குமாறு பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை அடுத்து சிசிடிவி பதிவுகள் மற்றும் தேர்தல் தொடர்பான பிற ஆவணங்கள் பொது ஆய்வுக்கு உட்படுத்தப்படுவதை தடுக்கும் வகையில் மத்திய அரசானது இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்துள்ளது. நம் நாட்டில் சுதந்திரமான நியாயமான தேர்தல்கள் நடைபெறுவதன் மீது தொடுக்கப்பட்டுள்ள மக்களாட்சிக்கு விரோதமான இந்த தாக்குதலை எதிர்க்க பாஜக தலைமையிலான மத்திய அரசில் அங்கம் வகிக்கும் கட்சிகள் உட்பட அனைத்து அரசியல் கட்சிகளும் முன்வர வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி செவ்வாய்க்கிழமை வட தமிழக கரையை நெருங்கக்கூடும். இதன் காரணமாக தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அரசு ஊழியர்களின் சொத்துக்கள் மற்றும் கடன்கள் தனிப்பட்ட விவரங்கள் அல்ல என கருத்து தெரிவித்துள்ள சென்னை உயர்நீதிமன்றம் அந்த தகவல்களை வழங்க மறுத்து பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. புனேவின் கேஸ்நந்த்பாதா பகுதியில் ஒரு நடைமேடையில் தொழிலாளர்கள் சிலர் படுத்து உறங்கியுள்ளனர். அப்போது அதிகாலையில் தாறுமாறாக ஓடிய லாரி ஒன்று நடைமேடையில் ஏறியுள்ளது. இதில் 2 குழந்தைகள் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். 6 பேர் காயமடைந்துள்ளனர். லாரி ஓட்டுநரை கைது செய்துள்ளதாகவும் அவர் மதுபோதையில் இருந்தாரா என்பது குறித்து விசாரித்து வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சிவில் சர்வீஸ் தேர்வுகளை எழுதியதில் முறைகேடுகளில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் பயிற்சி IAS அதிகாரி பூஜா கேத்கருக்கு முன்ஜாமீன் வழங்க டெல்லி உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. புஷ்பா 2 சிறப்பு காட்சி பார்க்க வந்தபோது நெரிசலில் சிக்கி பெண் உயிரிழந்த சம்பவத்தை முன்வைத்து நடிகர் அல்லு அர்ஜுனின் வீட்டின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட 6 பேருக்கு ஜாமீன் கிடைத்துள்ளது. இந்நிலையில் ஜாமீன் பெற்றவர்களில் ஒருவர் தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டியுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படம் வெளியாகியுள்ளது. இதனால் அல்லு அர்ஜுன் கைது, அவர் வீடு மீது நடத்தப்பட்ட தாக்குதல் உள்ளிட்ட சம்பவங்களுக்கு அரசியல் பழிவாங்கல் காரணமாக இருக்கலாம் என்று சலசலக்கப்படுகிறது. உத்தரப்பிரதேசத்தில் திங்கட்கிழமை நடந்த என்கவுண்டரில் காலிஸ்தான் ஆதரவு இயக்கத்தைச் சேர்ந்த 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பஞ்சாப் போலீஸ், UP அதிரடி காவல் படையினர் கூட்டாக இணைந்து இந்த என்கவுண்டரை நிகழ்த்தியுள்ளனர். சுட்டு வீழ்த்தப்பட்ட 3வரும் குருதாஸ்பூரில் நடந்த கையெறி குண்டு தாக்குதலில் தொடர்புடையவர்கள் என்பது தெரிய வந்துள்ளதாக கூறப்படுகிறது. வரும் 2026 சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்வதற்காக நடத்தப்பட்ட திமுக செயற்குழு பாஜகவுக்கு எதிரான செயற்குழுவாக நடந்து முடிந்திருக்கிறது. இதன் மூலம் வரும் 2026 தேர்தலில் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையேதான் போட்டி என்பதை திமுக மறைமுகமாக ஒப்புக்கொண்டிருக்கிறது. தமிழக அரசியல் களம் திமுக வெர்சஸ் பாஜக என்று மாறிவிட்டதை பிரதிபலிக்கும் விதமாகவே திமுக செயற்குழுவில் பேசியவர்களின் பேச்சுக்கள் அமைந்திருந்தன என்று பாஜக மாநில செய்தி தொடர்பாளர் ANS பிரசாத் கூறியுள்ளார்.